நம்ம வெளில போய் என்ன பண்ண போகிறோம்? பார்க்குறவெல்லாம் ஜோடியாக இருப்பான். வெளில போய் கடுப்பாகிறதுக்கு இங்கேயே மூட்டு படுத்துடலாம். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிஞ்சி கப்புள்ஸ் வீடியோ ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன? இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 9, 4 நாளில் வேலண்டைன்ஸ் டே. இப்போ வரைக்கும் சிங்கிளாகவே இருக்கேனே. நீங்களே நம்ம சிங்கிளாக இருக்கீங்க அப்போ நம்ம கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ரோ நானும் சேம் டு சேம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் இந்த சிங்கிள் சோல்ஜரில் இருக்கீங்க பார்க்குறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃபேமிலியா கொடைக்கானல் போன வீடியோ தான் பார்க்க போறீங்க. அங்க நடந்த ஃபன்னான மூமெண்ட் தான் உங்ககிட்ட நல்லா நடந்து போயிருந்தான். திடீர்னு ஒரு டான்ஸை போட்டான் பாருங்க. இதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், என்னன்னா ஏன் இவங்களை மட்டும் எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்படி இவங்க என்ன தப்பாக ரீல் போட்டுட்டாங்க? தப்பாக ரீல் போகிறவங்களாம் என்கரேஜ் பண்ணுறீங்க, இவங்களை மட்டும் ஏன் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை எனக்கு கொடுத்துருக்கேன். அந்த ரிப்ளை பாருங்களேன். ஃபேக் ஐடியில் யாரோ மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க நாரை போட்டு. எவ்வளோ அந்த மாதிரி யோசிக்கிறீங்க? ஒருவேளை ஃபேக் ஐடியில் மெசேஜ் பண்ணியிருப்பானோ? அந்த பிள்ளை பேர்ல தான் அழகு, நீ ஆளே அழகுல. என்ன ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ, தான் ப்ரோ எல்லாமே ஓப்பனிங் நம்ம சொன்னானே, நீ ஆளே அழகுல. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமா இருக்கு. சே இவங்கள பார்த்தாலே பயங்கர டென்ஷன் ஆகுதா? வீடியோ பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ கடுமையாக இருக்கு. இப்போ வீடியோ எடுக்கிறவ எந்த அளவுக்கு டென்ஷன் மேலே வீடியோ எடுத்துருப்பான். வீடியோ எடுக்கிற மட்டும் நம்மள மாதிரி சிங்கிளாக இருந்திருந்தானா எதுக்கு தங்க அவசர அவசரமா வர சொன்ன? மேகி செஞ்சிருந்தாங்க குடுக்கணும் போல இருந்துச்சாதான் வந்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்க வேற ஏன் சும்மா இருங்கடா, மவுத்தரிச்சலா இருக்குடா. முடியல உங்க வீட்ல நம்ம அளவுக்கு ஓகே சொல்லனா என்னடி பண்ணுவ? வேற என்ன பண்ணுவேன்? வீட்டுல பாக்குற பையனா பார்த்து செட்டில் ஆயிடுவேன். கடைசி வரை போராடுவேன். கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஒத்துக்கலனா தட்டி உன்னை தூக்கிட்டு ஓடி வேண்டியதான். அது உண்மையாக வீட்டில் சொல்லும் போது தெரியும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சரி, இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி செம்ம ட்ரெண்டிங்காக போயிருந்த வீடியோ தான். அது ஒரு ட்ரெண்டிங் ஆகி ஒரு 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெண்டிங் வீடியோ. இப்போ ட்ரெண்டிங் கிடையாது. இப்போ இந்த ஆள் என்ன ஆறான்னு கூட தெரியாது. ஏன்னா இவன் சாதாரண ஒரு குட்டி குஞ்சு தான். அவன் இன்ஸ்டா ஐடி கூட குட்டி வடிவேலு தான் நினைக்கிறேன். வீடியோ பார்ப்பா. ஓகேவா அத்தை? எப்படி இருக்க அத்தை? நீங்க சொல்லுங்க. ஏன் செஞ்சிட்டலாம் வலிக்கலையா உனக்கு? வலிச்சு சார் பொறுத்துக்கிட்டேன். அவளுக்கு அவனெல்லாம் பொட்டுட்டியோ தட்டுட்டு பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? இவங்க இப்போ வரைக்கும் திருந்தாம கிரிஞ்சித்தனமா இப்போ வரைக்கும் வீடியோ போட்டுதான் இருக்காங்க போல இருக்கு. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உள்ளுக்குலேருந்து ஆத்திரமா பொங்கி வருதுங்க. ஸோ கைஸ், அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது கப்புள்ஸ் vlog கிடையாது, கப்புள்ஸ் வீடியோ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குட்டி குஞ்சா. அந்த குட்டி குஞ்சா தான் ஒரு பெரிய ஆள், தான் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற பெரிய ஆள் அப்படி நினச்சிக்கிட்டு வீரன் தன்னை ட்ரெண்டிங் என்ற உணர்ந்த தருணம் அந்த வீட்டை தான் பார்க்க போகிறோம். இவனை பார்க்கும்போதெல்லாம் இவனெல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு தோணும் பாருங்க. கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. எடுத்துக்க அடுத்தவங்க வீடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு ட்ரெண்டிங்ல கிடைப்பாங்க. அவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி தப்பா பேசி நம்ம ட்ரெண்ட் ஆயிரலாம். வேலை உங்களுக்கு. அவனோட வீடியோஸ்ல முக்காவாசி வீடியோ ஃபேக்கா தான் போட்டுருக்கான். நான் ஃபேக்கா வீடியோ போடுறேன்னு இல்ல ரியலா வீடியோ போடுறான்னு தெரியாம அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நீங்க லூசு மாதிரி வீடியோ போடுறீங்க? ட்ரோல் பண்ணி போடுற வீடியோ எல்லாமே நல்ல ரீச் கிடைச்சிருக்கு போல. அதான் போட்டிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன். ஆனா இனிமே ஆச்சு யார் வீடியோ திருடி
வீடியோ போடுங்க. ப்ரோ நான் ராஜா கேம் ப்ரமோஷன் பண்ணேன்னா ப்ரோ நான் உங்களுக்கு இதுக்கு மேல புரியலன்னா உங்களுக்கு லூசு தான் ப்ரோ. நான் ராஜா கேம் சும்மா கலாச்சு தான் ப்ரோ ப்ரொமோஷன் பண்ணி போட்டேன். ஓகே வின் கேம் தான் ப்ரோ. அதுவும் உடனே நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன் ப்ரோ. என்னோட ஃபாலோஸ் ஒருத்தர் கூட அதுக்குள்ள ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு ப்ரோ. நான் எங்க வேணா காட்டுறதுக்கு நான் தயார் ப்ரோ. என்ன ஆச்சு? குழந்தை அழறது. என்ன ஆச்சு? குழந்தை அழறது. ஃபுட்பால்ஸ் கொடுத்தாச்சா? ஃபுட்பால்ஸ் கிரைப் வாட்டர். என்ன ஆச்சு? குழந்தை சிரிக்குது. இந்த பையன் வந்து இது தெரிஞ்சே பேசுறானா இல்லை யாராச்சும் எழுதி கூட்டு பேச வைக்கிறான் என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இவனெல்லாம் இவ்வளோ இது பேச மாட்டேன். ஏன்னா வீடியோ வந்து பாதியே கட் பண்ணி இருக்குது. அப்படின்னா யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்து படித்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி தம்பி, அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு உன்னோட இன்ஸ்டாவில் போட்டு விடு. கொஞ்சம் அண்ணனுக்கு ப்ரமோஷன் போட்ட மாதிரி இருக்கும். அதுலையாச்சும் ட்ரெண்ட் ஆகும். சரி ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோ இதை ரெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வேலன்ஸ் டே கொண்டாடுறாங்க. சவா எவ்வளோ பார்த்தா ஜோடியாக தீர்றாங்கடா. இங்கே யார் யாரெல்லாம் கப்புலாக இருக்கீங்க, யார் யாரெல்லாம் வந்து கம்மிட்டாக இருக்கீங்க, யார் யாரெல்லாம் சிங்கிளாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் சிங்கிளாக இருக்கீங்க பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன். பாய்.